கருணையின் உருவே இறைவா, கரையிலாருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின் உருவே இறைவா, கரையிலாருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின் உருவே இறைவா. அமளி மகளிர் மேல்நிலை பள்ளி இன்று மகிழ்ச்சியின் வெளிப்பாடாய் வைர விழாவை கொண்டாடி ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. இதனை முன்பிடித்த இறைவனுக்கு முந்த நன்றி கூறிடவும், கருணையோடு நம்மை அரவணைத்து காத்த அமளி அன்னைக்கு நன்றி பணி செய்திடவும், நிறைவேற்றப்படும் நன்றி திருப்பணியிலே கலந்து கொள்வதற்காக இங்கே நாம் அனைவரும்
உரைக்காக பவனிக்காக அவர்களை தொடர்ந்து வருவாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆலமரம் போல பரிணாம வளர்ச்சி கண்ட எம் அமலின் பள்ளிக்கு இன்று மகிழ்ச்சியை வைர நாள். பெண் கல்வியை இம்மண்ணில் நிலைநாட்ட உருவானதுதான் அமலின் பள்ளி. ஆம், ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி என்று சொன்ன கல்வி தலைவர் காமராஜர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு அருத்தந்தை பி.எஸ். இருதயம் அவர்களால் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டு செல்வி மேரி ஜாஸ்மின் ஆக்னஸ் சகோதரி திலக்ஷா தரஸ் அவர்களால் தலைமையேற்று வழிநடத்தப்பட்டு உயர்நிலை பள்ளியாய் தொடங்கப்பட்ட அமலின் பள்ளி மேல்நிலை பள்ளியாய் 60 ஆண்டுகள் என்னும் சிகரத்தை எட்டியுள்ளது நினைவில் இறைவனுக்கு நன்றி கூறும் ஆனந்த நாள் என் நன்னாள். என் நன்னாளில் வந்து தந்துள்ள அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் எம் பள்ளியின் சிறப்பான கலைகளோடும் ஒலிக்கின்ற பாடல்களோடும் அவரை
பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாடும் படிக்கும் பாட்டு மக்கள் நடுவிலே உங்க புகழ் சொல்லுகிறோம் எங்க இதயத்தில் வாடும் தெய்வம் நீங்க தானையா எங்களை இரவு பகல் பாதுகாக்கும் தெய்வம் தானையா எங்களை காத்தருளும் கத்தரே பிள்ளை அல்லவா நாங்கள் பிள்ளை அல்லவா உங்க பிள்ளை அல்லவா வாரி ஆண்டவரின் செயல்களை பாரி ஞானமும் நெறியும் அறிய என்ற விருது வாக்கோடு அன்பும் பண்பும் மலர உண்மையும் உழைப்பும் ஒளிர ஆண்டுகள் 60 அன்பர்தம் பணிதனிலே அயராது உழைத்த எம் அமளி பள்ளியினை நினைத்து இறைப்பதம் நன்றி கூற எம்மோடு இணைந்து வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இவர் நடையில் கம்பீரம் உண்டு, இவர் சொல்லில் வலிமை உண்டு, இவர் பார்வையில் பாசம் உண்டு, இவர் வாழ்வில் எளிமை உண்டு. ஆம், இத்தனையையும் மொத்தமாய் பெற்று கோட்டார் மறை மாவட்டத்தில் மனம் பரப்புகின்ற எம் பாசத்திற்குரிய மேதக ஆயர் பீட்டர் ரெமிஜியஸ் அவர்களே, பார்வையில் கருத்தனையும் பணியில் அன்பும் நடையில் இமையும் கொண்டு கணக்கே உரிய வழியில் நடந்து அமரவையில் சீரோடும் சிறப்போடும் வழி நடத்தி வரும் எம் அதிபர் அன்னை ஆண்டனி தேவி அவர்களே, உளவியல், ஆன்மீகம் என இரு கூறுகளும் திறம்பட செயல்பட்டு வரும் பல ஆண்டுகளால் நிறுவன வளர்ச்சிக்காய் அயரால் உழைத்திட்ட முன்னாள் இந்நாள் அலுவலக பணியாளர்களே, அன்பர்களே, நண்பர்களே, அருள் சகோதரர்களே, கல்வியை கருத்தூண்டி கலைகளிலே ஆர்வம் கொண்டு விருதுகளையும் தங்க பதக்கங்களையும் பெற்று அமளிக்கு மணிமக்கள் சூட்டும் மாணவ கண்மணிகளே, முன்னாள் மாணவிகளே, உங்கள் அனைவரையும் மங்கள ஆரத்தி எடுத்து சந்தன திலகமிட்டு குங்கும பொப்பிட்டு மகளோடு வரவேற்கின்றோம் வைர விழா திருப்படி கொண்டாட்டத்திற்கு. ஆரத்தி
மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. திருப்பலி நிறைவேற்ற உவந்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் படைத்திட்ட இந்நாள் நன்றியின் பெருநாள். இதய மலரெடுத்து நன்றி சரம் தொடுக்கும் ஆனந்த நாள். அமளி மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் 60 ஆண்டுகால கல்வி பணி தொடங்கப்பட்ட முதல் நாளுக்கும் இன்றைய நாளுக்கும் இடையே 59 ஆண்டுகால இடைவெளி இருந்தாலும் இந்த 2 நாள்களும் ஒன்றையொன்று கைகுலுக்கி வாழ்த்து சொல்லும் நாள். திட்டமிடுகிறவரும் அதை செயல்படுத்துபவருமான இறைவன் தம் எண்ணத்தில் திட்டமிட்டதை 1955ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் நாள் செயல் வடிவமாக்கி நம் அமளி பள்ளியை தோற்றுவித்தார். தனது வலிமையால், தனது அருளால் அதன் கிளைகள் வெளியே விரிந்திட அருள் கூர்ந்தார். அத்தகைய இறைவனுக்கு நன்றி கூறும் நாள் ஒரு பொன்னாள். நான் எனக்காக மட்டும் உழைக்கவில்லை, மாறாக நற்பயிற்சியை நாடி தேடும் அனைவருக்காகவும் உழைத்தேன் என்ற சீராக்கின் ஞான வாக்கிற்கேற்ப உழைப்பை உன்னதமாக்கி உயர்ந்தோர் போற்றும் வகையில் நம் அமளி பள்ளியின் தொடக்கத்திற்கும் தொடர் பயணத்திற்கும் உழைத்து 60 ஆண்டுகளை கடந்து வரச் செய்த எம் அமளியின் மூத்த அன்னையர்கள், அதிபர்கள், மாநில தலைவிகள், முன்னாள் இந்நாள் சகோதரிகள், ஆயர்கள், ஆசிரியர்கள், ஆலோசனைகள் தந்து வழிகாட்டியவர்கள், அருட்தந்தையர்கள், நிர்வாகிகள்,
தலைமை ஆசிரியைகள் என அனைவரையும் நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். என் கிளைகள் வெளியே விரிந்து விட்டாலும் என் வேர்கள் வசிப்பது நான் நடந்து வந்த பாதையில்தான் என்ற வாழ்க்கை வரிகளுக்கு ஏற்ப அமளி பள்ளியின் கல்வி சேவையால் தமிழகம் அயலகம் என பறந்துபட்டு பணிகளில் பொறுப்பேற்று பெருமையும் உயர்வும் பெற்று வாழ்ந்தாலும் எங்களது வேர்கள் அமளி பள்ளிதான் என்ற நன்றி உணர்வோடு கூடி வந்துள்ள அமளி பள்ளியின் முன்னாள் மாணவிகளுக்காக, ஆசிரிய பெருமக்களுக்காக, பெற்றோர்களுக்காக, உபகாரிகளுக்காக, பள்ளியின் நலனில் தொடர்பு கொண்ட அனைவருக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். பெண்கல்வி சிறக்க, பெண்கள் எழுச்சி பெற, ஞானமும் நெறியும் அறிய என்ற உயர் நோக்கோடு செயல்பட்டு வரும் நம் அமளி பள்ளி பல்வேறு சோதனைகள் தடங்கல்கள் வந்தபோதும் துணிவுடன் வாழ துணையாயிருந்த இறைவனின் அளப்பெரிய ஆசிரியத்தாய் நன்றி கூறுவோம். நம் அமளி குடும்பத்தின் கடந்து வந்த பாதையில் இதுவரை உடன் நடந்த இறைவன் வருகின்ற காலங்களிலும் உடன் நடக்கவும், நாம் தொடர்கின்ற பணியில் ஞானத்தை, வலிமையை இறைவன் நமக்கு வழங்கவும், இதனால் எதிர்கால பெண் சமுதாயம் முழு ஆளுமை வளர்ச்சியும் மலர்ச்சியும் பெற்றவர்களாக விளங்கவும், இதன் வழியாக இறையாட்சி இப்பகுதியில் பரவிடவும் அருள் வேண்டி இயேசுவின் கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறையருள் பெறுவோம். ஏனெனில் என் சிந்தனையாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூயமறியோடையும் வானத்துடன் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. வழிநடத்திய இறைவனை போற்றும் விதமாக அவரது பிரசன்னத்தை ஒளியேற்றி வரவேற்போம். அடுத்ததாக எம் அமலவையின் அதிபர் அன்னை அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். எம் பாளை மாநில தலைவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மதுரை மாநில தலைவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிவகங்கை மாநில தலைவி அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். இறையருள் நம் பள்ளி சந்தித்த சவால்களில் உடனிருந்து செயல்பட்டுள்ளது என்பதை உணர்த்தும் விதமாக அருளின் தீபத்தை முன்னாள் தலைமை ஆசிரியைகள் ஒளியேற்றுவார்கள். இறைவன் தந்த அருளுக்காய் நன்றி கூறி மகிழ்ந்து நன்றி பண்பாடுவோம். சகோதரி அமளி ஜோசப், சகோதரி அந்தோணி மரியலில்லி, சகோதரி அல்போன்ஸ் ஆனந்தி, சகோதரி அருள்மேரி, சகோதரி மார்சல் கரோலின், முன்னாள் தாளாளர் சகோதரி அருள்மேரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். என்ற லட்சியத்தினை இதுநாள் வரை செயல்படுத்த துணையாயிருந்த இறை பிரசன்னத்திற்கு நன்றி கூறும் விதமாக லட்சிய தீபத்தை நம் மறைமாவட்ட முதன்மை குரு, வட்டார அதிபர்கள் மற்றும் இங்கு படித்த பணியாற்றிய சகோதரிகள் அனைவரும் ஒளியேற்றி மகிழ்வார்கள். லட்சிய நாயகனுக்கு நன்றி பண் இசைப்போம். முதலில் நம் மறைமாவட்ட முதன்மை குரு அவர்கள் ஒளியேற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நம் வட்டார அதிபர் அருள் தந்தை அருள் அம்ப்ரோஸ்,
அருள் தந்தை ஸ்தனிஸ்லாஸ், அருள் தந்தை ஸ்டீபன், அருள் தந்தை மார்டின், அருள் தந்தை ஜெயராஜ், அருள் தந்தை ஆல்பர்ட், இங்கு படித்த சகோதரிகள் சகோதரி கத்ரீன், சகோதரி செலின், இங்கு பணியாற்றிய நம் சகோதரிகள் சகோதரி ஜீவா, சகோதரி இருதய மேரி, சகோதரி பத்ரீசியா, சகோதரி பாத்திமா, சகோதரி பாத்திமா பொது பொருளாளர், சகோதரி எலிசபெத், சகோதரி அல்போன்ஸ் மூச்சுமேரி, சகோதரி அன்னபரிபூரணம், சகோதரி ஜோசப் செல்வி, சகோதரி கொலாஸ்டிகா, சகோதரி சகாயம், நீ செய்யும் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் என்ற வாக்கால் நம் அமளி பள்ளியை அணி செய்த இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக வெற்றியின் தீபத்தை முன்னாள் இந்நாள் ஆசிரியைகளில் சிலர், மாணவிகளில் 2 மற்றும் பெற்றோர்களில் 2 ஏற்றுவார்கள். பெற்றுக்கொண்ட வெற்றிகளுக்காய் நன்றிப்பண் இசைப்போம். முன்னாள் ஆசிரியையான திருமதி ராணி, திருமதி மரிய அடைக்கலம், மாணவிகளில் செல்வி ராணி, செல்வி ஸ்னேகா, பெற்றோர்களில் 2 திருமதி சுமதி, திருமதி சுமதி மற்றும் திருமதி விஜயலட்சுமி. இறை பிரசன்னம் ஒளியில் ஒளிர்வதற்காய் நன்றி கூறி தொடர்ந்து திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். வாழ்த்துகின்றோம் இறைவனே.
தூயவரான தந்தையே, உலகத்தின் மீட்பராம் இயேசு தமது இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் கொண்டு வந்த அருளாற்றலை புனித கன்னிமரியாளுக்கு முன்னரே வழங்கி அவர்தம் தாயின் வயிற்றில் உருவான நேரம் முதலே வித மாசம் அணுகாமல் அவரை காப்பாற்ற திருவுளமானி. இவ்வாறு உம்முடைய திருமகனுக்கு ஏற்றதோரின் இடமாக அவரை தயாரித்த உம்முடைய மாபெரும் செயலுக்காக உம்மை போற்றுகின்றோம். அந்த அன்னையின் பரிந்துரையால் உம்முடைய அருளில் எங்களை என்றும் காத்து நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு உம்மிடம் வர செய்தருளும். மக்கள் அனைவரையும் ஒரே ஊற்றிலிருந்து உருவாக்கிய இறைவா, அவர்களை கொண்டு உமக்கு ஒரே குடும்பம் அமைக்க விரும்பினி. உமது அன்பு பெருக்கை அனைவரின் உள்ளங்களிலும் நிறைத்து தங்கள் சகோதரர் சகோதரிகளின் நேர்மையான முன்னேற்றத்தின் மீது அவர்கள் ஆவல் கொள்ளச் செய்தருளும். இதனால் எல்லாருக்கும் நீர் ஏராளமாக வழங்கும் நலன்களை ஒவ்வொருவரும் நிறைவாக பெறவும், மக்களிடையே பிளவுகள் அகன்று மனித சமுதாயத்தில் நீதியும் சமத்துவமும் நிலைக்கவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியும் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாடுவது என்றால் இறைவனை பற்றி பாடு, பேசுவது என்றால் இறைவனை பற்றியே பேசு. ஆண்டவன்
இனிவரும் காலங்களிலும் உடன் நடப்பார் என்ற உறுதியினை தரும் இறை வாக்கிற்காய் நன்றி கூறி இந்த இரண்டாம் வாசகத்திற்கு செயல்படுப்போம். இரண்டாம் வாசகம். புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 2 முதல் 9 முடிய. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு தூயோராக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் குறித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டும் அல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். நம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவை பங்கு பெற புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒன்று முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து, நீங்கள் என் உள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. நன்றி கூறுகின்றவள் என்று சொல்லுகின்ற பொழுது இன்று குறிப்பாக நமக்கு வாசித்தளிக்கப்பட்ட விவிலிய வார்த்தைகளை அறிவுறுத்துகின்ற அடிப்படையான கருத்தை சிந்திக்கின்ற பொழுது இறைவனுடைய உறவில் நிலைத்திருப்பவர்கள் நிறைவான மகிழ்ச்சியை காண முடியும் என்றும் இறைவனோடு ஒன்றித்திருக்கின்ற பொழுது தங்களுடைய முயற்சியில் நிறைந்த பலன் தருவதாக அமையும் என்பதையும் தொடர்புபடுத்தி அறிவுறுத்தப்பட்ட வார்த்தைகள் முதல் வாசகத்திலே, இரண்டாவது வாசகத்திலே நற்செய்தி வார்த்தைகளிலும் நமக்கு அது நினைப்பூட்டப்பட்டது. இந்த பள்ளி நம்முடைய பகுதியிலே உருவாவதற்கு இறைவன் தந்த சிறப்பு அருள்கொடைகளை திருப்பலியின் ஆரம்பத்திலேயே வாசித்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 60 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இது இருந்தது என்பதை குறிப்பாக உணர்ந்து கொள்கின்றவர்களாக வாழ்வதற்காக மட்டுமல்ல, எப்படிப்பட்ட கல்வி இந்த பகுதியில் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையோடு இந்த தமிழகத்தின் முதல்வராக இருந்தவரை கல்லாட்டி இந்த அறிவு நிலையத்தை இங்கு உருவாக்கி தந்தார் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் அறிவு இறைவனிடமிருந்து பகிர்ந்து கொள்கின்ற சிறப்பு கொடை. பெண்கள் அறிவு பெற்றவர்களாக மாறுகின்ற பொழுது நாடு வளர்ச்சி பெறுகின்றது, நாகரிகம் வளர்கின்றது, மக்களிடையே உண்மையான உறவும் செயல்பாடுகளும் மனநிறைவை தருகின்றது என்பது நாம் ஒவ்வொரு நாளும் காண கிடக்கின்ற நிகழ்ச்சிகளாக இருப்பது. இந்த அருள் சகோதரிகள் இந்த பள்ளிக்கூடத்தை இங்கு உருவாக்கி எத்தனையோ பேருடைய வாழ்வில் ஒளி ஏற்றி வைத்திருக்கின்றார்கள் என்பதை தங்களுடைய செயல்முறைகளை ஒருவேளை குறித்து தந்திருப்பார்கள் என்றால் நாம் தெளிவாக கண்டுகொள்ள முடியும். இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் பொழுது நன்றி கூறுகின்றவர்கள் என்று சொல்லுகின்ற இந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே,
இந்த பள்ளிக்கு வருகின்றவர்கள் தெரியாது என்று சொல்லுகின்ற மனப்பான்மையற்று இறைவனோடு இணைந்திருப்பதனால் அறிந்து கொள்கின்ற திறமை படைத்தவர்களாக, அதையும் தெளிவாக தெரிந்து கொள்கின்றவர்களாக இருக்கின்ற மனநிலை படைத்தவர்களாக வாழ்வதற்கும் மக்களின் முழுமையான முன்னேற்றத்திற்காகவும் செயல்படுகின்ற நிறுவனம் என்று நாம் இதை உருவாக்குவதற்காக செயல்படுகின்றோம் என்பதை குறித்து சொன்னார்கள். தெரியாது என்று சொல்லுகின்றவர்கள் நிரம்ப பேர் இருக்கின்றார்கள். தெரிந்தாலும் தெரியாது என்று சொல்லுகின்றவர்களும் இருக்கின்றார்கள். அது சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை தப்பிக்கொள்வதற்காக சொல்கின்ற வார்த்தைகள் என்றும் நமக்கு தெரியும். எந்த கேள்வி கேட்டாலும் சில ஆசிரியர்களிடத்து ஒரு சிலர் தெரியாது என்று சொல்கின்ற பழக்கம் உடையவர்களாக இருப்பதை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒரு பள்ளியில நிச்சயமா இந்த பள்ளிக்கூடமாக இருக்க முடியாது. ஆய்வாளர் வருகின்றார் என்று அறிந்த ஆசிரியர் தன் பள்ளி மாணவன் ஒருவரிடத்திலே சொன்னாராம், தம்பி, இன்றைக்கு வகுப்பு துவக்குகின்ற பொழுது நீ வகுப்புக்கு வர வேண்டாம், ஆய்வாளர் வருகின்றார், வந்து சென்ற பிறகு தெரியுமா என்று சொன்னார். ஆசிரியர் ஆய்வாளரோடு வகுப்பில் நுழைக்கின்ற பொழுதே அந்த மாணவன் முதல் பஞ்சிலே போய் உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். அதிர்ச்சி விட்டார். பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். எல்லாரிடத்திலும் கேள்வி கேட்டார். அந்த மாணவனிடத்தில் ஒரு கேள்வியுமே கேட்கவில்லை. அதை கவனித்த ஆய்வாளர் ஆசிரியரிடத்திலே கேட்டாராம், சார், எல்லாரிடத்திலும் கேள்வி கேட்கிறீங்க, முதல் பஞ்சில் உங்க பக்கத்தில் இருக்க பையனிடத்தில் ஒரு கேள்வியுமே கேட்கலையே. நான் இவன் என்ன கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லுவான்னு யோசித்த ஆசிரியர், தம்பி, தெரியும் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு எதிர்பதம் சொல்லு. அவங்க சிரிச்சே சொல்றாங்க, தெரியாதுன்ட்டான். ஆய்வாளர் கேட்டாராம், சார், இவ்வளவு நேரம் விலங்கியல் பாடம் எல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்க, திடீரென்று தமிழ் இலக்கணத்துல போயிட்டீங்களே, நீங்க தமிழ் ஆசிரியரா அப்படின்னு. இல்ல சார்ன்னு சொல்லிட்டு அவர் யோசித்து திரும்பவும் கேட்டார், தம்பி, பகல்ல ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியாது அப்படின்ட்டான். இவ்வளவு சரியாக பதில் சொல்லுகிற மாணவனிடத்து நீங்கள் கேள்வி கேட்காமலேயே விட்டு விட்டீர்களே என்று சொன்னாராம் ஆய்வாளர். அன்புக்குரியவில்லை, தெரியாது என்று சொல்லுகின்றவர்கள் முயற்சி செய்யாதவர்கள், தெரிந்து கொள்வதற்கான முயற்சியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதவர்கள். இதே போன்று ஒருவேளை மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். வேறொரு பள்ளிக்கூடத்தில் நடந்ததாக சொல்லுவாங்க, ஆண்கள் பள்ளிக்கூடத்தில். பெண்கள் பள்ளிக்கூடத்தில் அது நடக்காது பார்த்துருங்க, அதனால தான் அப்படி சொல்றேன். அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வகுப்படுத்திக் கொண்டிருந்தார். ரொம்ப களைப்பாக இருந்ததுனால, ரொம்ப சூடாக இருந்ததுனால அழிந்திருந்த சட்டையை கூட மாற்றி விட்டு கடைசி பெஞ்சில் போய் படுத்திருந்தார். அவர்கிட்ட சொன்னார், தலைமை ஆசிரியரோ ஆய்வாளரோ வந்தா வர்றதுக்கு முன்னாலே என்னை எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொன்னார். அந்த பள்ளியில திடீரென்று யாரும் எதிர்பார்த்த அளவுக்கு ஆய்வாளர் உள்ள நுழைஞ்சிட்டார். அவர் வந்ததை பார்த்த உடனே ஆசிரியர் எழுப்பி வந்தார். சட்டை போடல பார்த்தீங்களா? மாணவர்களிடத்தில் சொன்னாராம், அன்பு மாணவர்களே, இதுதான் விழா எலும்பு அப்படின்னு நெஞ்ச காட்டினார். தலைமை ஆசிரியருக்கு வரல, ஆய்வாளர் வந்தவருக்கு ஒரே ஆச்சரியம். எல்லாரும் படத்தை காட்டி பாடம் எடுப்பாங்க, இவர் தம் உடம்ப காட்டியே பாடம் எடுக்கிறாரப்பா, இவருக்கு நல்லாசிரியர் பட்டம் உடனே வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே போய் தலைமை ஆசிரியர் கூப்பிட்டுவார். இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியருக்கு நீங்க நல்ல ஆசிரியர் பட்டம் வாங்கி கொடுக்கலையே. அவர் யோசித்தார், இந்த ஆசிரியர் கொஞ்சம் வேலை காட்டுறவர் தான், ஆனாலும் கூட வந்தார். ரெண்டு பேரும் திரும்பி வரும்போது ஆய்வாளர் வந்து போயிட்டாருன்னு சொல்லி இவர் படுத்துட்டார். தலைமை ஆசிரியருக்கு கோபம். பக்கத்தில் போய் அவரை தட்டி எழுப்புறதுக்காக போனார்.
அப்ப ஆய்வாளர் சொன்னாராம், சார் வகுப்புல எப்படி தூங்க வேண்டும் என்று இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறார், ஆனால் அவரை தட்டி எழுப்பாதீங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் எல்லாம் எவ்வளவு கவனமாக சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு பார்க்கும் பொழுது இது இங்க நடைபெறாத காரியம்னு சொல்லி நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனால் அன்புக்குரியவர்களே, நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டியவளாக இருக்கின்றதா என்பதை கேள்விக்குறியாக எழுப்பி மாணவருடைய உள்ளங்களில் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையை பாடமாக அமைகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். மாணவர்கள் ஒவ்வொருவரும் பார்ப்பது கேட்பது என்று சொல்வதற்கு இது விளக்கமான தெளிவு. இங்க நிரம்ப பேர் இருக்கிறீங்க, 2000 பேருக்கு அதிகமாக இந்த கல்வி நிறுவனத்திலே பயிற்சி பெறவும் பயிற்சி அளிப்பவர்களுமாக இருக்கின்ற இந்த இடத்துல அன்புக்குரியவில்லை, நான் சொல்வதை நானே செய்யலன்னா ஒரே நிமிஷத்தில் உங்களை எல்லாரையும் குழைத்து விட்டுருவேன். நிரூபித்து காட்ட முடியும். நான் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் அதை செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் மறைவுரை நேரத்திலே இப்படியெல்லாம் சொல்றது அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். நீங்கள் சொல்வதை செய்கின்றவர்களாக மாறவில்லை என்றால் எப்படி பிறருக்கு குழப்பத்தை உருவாக்கி விடுகின்றீர்கள் என்பதை தெளிவாக கண்டுகொள்கின்றவர்களாக மாற வேண்டும் என்றால், நானே சொல்றத நான் கடைபிடிக்காமல் மாற்றி செய்தேன்னா எப்படி உங்களை எல்லாம் குழப்பணும்னு காட்டட்டுமா? நீங்க எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கிறீங்க. ஆனால் உங்க வலது கைகளை மட்டும் தூக்குங்க எல்லாரும் மேல. உங்க கன்னத்தை தொடுங்க. உங்களை பாருங்க, எத்தனை பேர் முகத்தொட்டு இருக்க பாருங்க. நான் சொன்னது கன்னத்தை தொடுங்கன்னு சொன்னேன். நான் கன்னத்தை தொடல, மூக்க தொட்டேன். அதனால என்னை பார்க்க முடியறவங்களெல்லாம் நிறைய பேர் மூக்க தொட்டீங்க. சிலர் கன்னத்தை தொட்டுட்டு சொல்லுறதுனால மூக்க தொட்டுட்டு கை அப்படி நழுவி போச்சு பார்த்துங்க. கன்னத்தை பட்டு பார்த்தீங்கல்ல, எதை சொல்லுகிறோமோ அதை செயல்படுத்துகின்றவர்களாக மாற வேண்டும் என்றால் இந்த அன்புக்குரியவுடைய நற்செய்தியிலே நீங்கள் கேட்ட வார்த்தையை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நீங்கள் இறைவனுடைய உறவில் நிலைத்திருப்பவர்களாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்ற பண்புடையவர்களாக, மற்றவர்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்ற மனப்பான்மையுடையவர்களாக செயல்பட முடியும் என்பதை தெளிவுபடுத்துகின்ற நிறுவனமாக இந்த நிறுவனம் தொடர்ந்து வளர வேண்டும் என்பதை பாராட்டுகின்ற வாழ்த்துகின்ற இந்த நேரத்தில் இந்த நிறுவனத்தை உருவாக்கியவர்கள், பொறுப்பானவர்கள், பயிற்சி அளிப்பவர்களுக்கு இறைவன் தருகின்ற சிறப்பு அருள் கொடைகளும் உதவியும் அவர்களோடு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தங்கள் வாழ்விலே இறைவன் கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுகின்றவர்களாக மட்டுமல்ல, இறைவன் அவரிடத்தில் வாழ்வதை மற்றவர்கள் காண்கின்ற அளவுக்கு வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றவர்களாக மாற வேண்டும் என்ற கருத்தோடு இன்று சிறப்பாக இந்த வாசகங்களை தெரிந்தெடுத்திருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு இந்த ஒரே ஒரு அடிப்படையான கருத்தை அன்புக்குரியவங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றேன். உண்மையான மனநிலை படைத்தவர்களாக இருப்பதற்கு திரும்ப திரும்ப நமக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் நாம் பெற்ற அருள் கொடைகளை நினைத்து நன்றி உள்ளவர்களாக வாழ்வது, இறைவன் நம்மை தொடர்ந்து பாதுகாத்து பராமரிக்கின்றார் என்ற மனப்பான்மை, நாம் நன்றி உள்ளவர்களாக மாறுவது, அவர் நமக்கு கொடுத்த அருள் கொடைகளை நினைந்து புகழ்ந்து போற்றுவதாக மட்டுமல்ல, செயல்படுத்துகின்றவர்களாக மாறுவது, பிறர் பார்க்கின்ற பொழுது செயல்படுகின்றவர்களாக மட்டுமல்ல, நம்மை நியமித்தவர்கள், பொறுப்பு கொடுத்திருக்கின்றவர்கள் பார்க்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடும் செயல்படுகின்றவர்களாக அல்ல, இறைவன் நம்மை காண்கின்றார், இறைவனுடைய உடனிருத்தலை பெற்றவர்கள் என்ற மனநிலையோடு செயல்படுகின்றவர்களாக நாம் மாறுவோம் என்றால், அன்பு ஆசிரியர் பெருமக்களே, அன்பு குழந்தைகளே, கடவுளுடைய உடனிருத்தலை உணர்ந்து அவர் தருகின்ற நம்முடைய வாழ்க்கை நெறிகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி நாம் அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை திரும்ப திரும்ப உங்களுக்கு நினைப்பூட்டி, நீங்கள் செய்கின்ற தியாகங்கள் பிறர் காண வேண்டும் என்பதற்காக அல்ல,
பிறர் காணாமல் இருக்கின்ற அளவுக்கும் நீங்கள் செயல்படுவது நிச்சயமாக கண்டுகொள்ளப்படுவதாகவே மாறும் என்பதை மறந்து விடார்கள். ஒரு பள்ளிக்கூடத்திலே நடந்ததாகவே சொல்வார்கள். ஒரு ஆசிரியை ஞாயிற்றுக்கிழமை மாணவர்களால் காண முடியாத அளவுக்கு தங்களை மறைத்து விடுவார்கள் என்று மாணவர்களே குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த ஆசிரியர் எப்படி ஞாயிற்றுக்கிழமை தோறும் காணாமல் போய்விடுகின்றார்கள் என்று மாணவிகள் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அவரிடத்திலே கேட்டுவிட்டார்கள். துணிச்சலோடு கேட்ட அந்த மாணவி எடுத்து அவர் சொன்ன பதில், நான் மலை அடிவாரத்திற்கு செல்கின்றேன், அங்கே வழிபாடு நடத்திவிட்டு திரும்பி வருவேன் என்று சொன்னார். இவர் பொய் சொல்லுகின்றார், ஏமாற்றுகின்றார். உண்மையிலே இது தானா இவர் செய்வது என்று கண்டுகொள்வதற்காக நம்முடைய பகுதியிலே வழிபாடு நடத்துவதற்கான இடங்கள் இல்லையா, ஏன் மலை அடிவாரம் செல்கின்றார் என்று ஞாயிற்றுக்கிழமை இவரை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று சொல்லி 2 பேர் கங்கணம் வெட்டி அவர் போகின்ற வழியிலே மறைந்து பின்தொடர்ந்து சென்றார்கள். மலை அடிவாரத்தில் ஒரு கூரை வீட்டின் பக்கமாக சென்றார். தான் அணிந்திருந்த ஆடைகளை மாற்றி எளிய உடை உணித்துக் கொண்டு ஒரு கோடாரியை தூக்கி கொண்டு வந்தார். அந்த வீட்டு பக்கத்திலே கிடந்த விறகுகளை துண்டு துண்டாக கீறி கொடுத்தார். அங்கிருந்த மூதாட்டி அல்லது முதியவர் இருவரும் தங்கள் கைகளை குவித்து நன்றி சொன்னார்கள். யார் பெற்ற செல்வமோ இது, வாரந்தோறும் எங்களுக்காக வந்து இப்படி பணி செய்கின்ற, துணை புரிகின்ற பிள்ளையாக உன்னை பெற்றெடுத்து தந்திருக்கின்றார்களே என்று சொல்லி சொல்வதை கேட்ட இந்த மாணவிகள், மறைந்து ஒளிந்திருந்து கொண்டவர்கள், தாங்கள் பார்த்தவர்களிடத்தில் கேட்டவர்களிடத்தெல்லாம் அந்த ஆசிரியரின் பெருமையை பற்றி சொல்லுகின்றவர்களாக மாறினார்கள். இறைவனை வழிபடுவதற்காக செல்கின்ற பொழுதும் இறைவனுடைய அருள் கொடைகளை பெற்றவர்களாக மாறுகின்ற பொழுது யார் எளியவர்களாக இருக்கின்றார்களோ, இயலாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது காட்டுகின்ற சிறப்பு, கண்காணிப்பு, துணை புரிகின்ற மனநிலை நம் ஒவ்வொருடைய வாழ்வில் வளர்கின்ற பொழுது இறைவனுடைய உடனிருத்தலை தெளிவுபடுத்துகின்றவர்களாக, அவரோடு நாம் ஒன்றித்திருக்கின்றோம் என்ற மனநிலையோடு செயல்படுகின்றவர்களாக மாறுகின்ற பொழுது வாழ்க்கை நிச்சயமாக உயர்வடைந்து பிறருக்கு வழிகாட்டுவதாக அமையும் என்பதை ஆசிரியர்கள் மட்டுமல்ல நாம் அனைவருமே உணர்ந்து கொள்வதற்காக அழைக்கப்படுகின்ற பெருவிழா இந்த வைர விழா நம்மை உறுதிப்படுத்தட்டும், வலுப்படுத்தட்டும். வாழ்க்கையில் இறைவனோடு இணைந்திருப்பதுதான் நம் வாழ்வின் லட்சியமாக கொண்டு செயல்படுகின்ற பொழுது வெற்றிவாக நம்மை தேடி வரும். மறைந்திருப்பதாக சொல்லப்படுவது வெளிப்படுத்தப்படும். நம்முடைய தெளிவான சிந்தனையும் உறவுகளும் அதனால் தொடர்ந்து வளரும் என்ற மனப்பான்மையோடு இந்த வைர விழா காணுகின்ற இந்த பள்ளி வாழ்க்கைக்கு தெளிவையும் வளர்ச்சியும் தருவதாக அமையட்டும் என்று தொடர்ந்து நன்றி கூறுகின்ற நாம் இறைவனை வேண்டுவோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இறைவனை நாம் தூக்கி வாழ்கின்றவள் என்பதை வெளிப்படுத்துகின்றது போல தந்தையிடம் அவர் வழியாக நாம் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தெளிவான சிந்தனையோடு நாம் தேவையை இறைவனிடம் எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பின்னும் நாம் பாட வேண்டிய பதில் மொழி, ஆண்டவரே எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டருளும். பாசமிகு ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியூஸ் மற்றும் குருக்கள், துறவோர் அனைவருக்காகவும் நன்றி கூறி இந்த அர்ப்பண விழா ஆண்டில் அவர்களுக்காக வேண்டுகிறோம். உமது அன்பின் அடையாளமாக திகழும் இவர்கள் நீதி, சகோதரத்துவம் கொண்ட சமுதாயம் மலர்ந்து வளர ஆற்றும் அருட்பணிகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து உமது ஒளியின் பாதையில் இறை மக்களை அழைத்துச் செல்லும் கருவிகளாக இவர்களை பயன்படுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிறர்
பெயர் சொல்லி அழைக்கும் உன்னத இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். இவர்கள் சிறந்த திட்டமிடுதலுடன் சாதி, சமயம், இனம் பாகுபாடு இன்றி பணியாற்றி சிறந்த தலைமை பண்புடன் மக்களின் தேவைகளை உணர்ந்து பொதுநலன் நோக்குடன் பூர்த்தி செய்யவும், கடமை உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் சமுதாய முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் தேவையான ஞானத்தை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, எம் அமளவையை 100 ஆண்டுகளுக்கு மேல் கரம் பிடித்து காத்து வரும் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆன்மீக வழிகாட்டும் அறப்பணியிலும், அறிவு கண் திறக்கும் கல்வி பணியிலும், வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் சமூக பணியிலும் ஈடுபட்டு உழைத்து வரும் எம் சபையையும் சபையில் உள்ள அருட்சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறப்பாக எம் அதிபர் அன்னை, 3 மாநில தலைவியர் மற்றும் ஆலோசகர்கள் அனைவரையும் இணைந்து சபையின் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள், சீரிய செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றி பெற உமது அருள் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டருளும். பேரன்பும் பேராற்றலும் மிக்க இறைவா, எம் அமளிப்பள்ளி வைர விழா காணும் பேறு பெற்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எம் பள்ளியின் வளர்ச்சிக்காய் எடுக்கும் திட்டங்களை ஆசீர்வதியும், எதிர்வரும் தடைகளை கடக்க அருள் புரியும். எம் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், கல்வி பயிலும் மாணவிகள் அனைவரின் நல்வாழ்விற்காய் ஜெபிக்கின்றோம். அனைவரின் குடும்பங்களிலும் உண்மையான அன்பும் நிலைத்த மகிழ்ச்சியும் நீடித்த சமாதானமும் இருக்கவும், நாங்கள் அனைவரும் எம் பள்ளிக்கும் குடும்பத்திற்கும் நாங்கள் சார்ந்திருக்கும் சமுதாயத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக வாழ வளர அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டருளும். நன்றி கூறுகின்றோம். நன்மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வில் வாழ்வாக்கி எதிர்காலத்தில் மென்மேலும் சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டு தேவையோ ஆண்டவர் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மௌனமாக மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த இறைவா, வார்த்தைகளால் நாங்கள் சொன்ன ஜெபித்த மன்றாட்டுகளோடு எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையுடன் எழுந்து வந்த வேண்டுதல் எல்லாம் அறிபவரும் அதை அளிப்பதற்கான வல்லமை உள்ளவரும் நீர் ஒருவரே என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் உடம் கேட்ட வரங்களை எங்களுக்கு அளித்தருளும். நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகின்ற இந்த பெருவிழாவிலே உமது அருள் துணை எங்களுக்கு என்றும் உண்டு என்ற நம்பிக்கையுடையவர்களாக இருக்கின்ற பொழுது பிரமாணிக்கமுள்ளவர்களாக நேர்மை உள்ளவர்களாக வாழ்ந்து எங்கள் கடமைகளை தவறாமல் நிறைவேற்றுவதனால் நாங்கள் விரும்புவதை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையிலே என்றும் செயல்பட இங்கு குழுமி இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேர்வு பெயர் பட்டியல் நல்ல தரமும் நிறைவான வெற்றியுமே ஒரு நிறுவனத்தின் சிறப்பு. அந்த தரத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய அரசு பொதுத் தேர்வுக்கான மாணவியரின் பெயர் பட்டியலை அர்ப்பணிக்கின்றோம்.
பள்ளியின் இலக்கை அடைய நிறை அருள் தர வரம் வேண்டி எம் அமலவையின் தலைமை சகோதரி அவர்கள் இந்த அடையாள பொருள் வழியாக பள்ளியை இறைவனிடம் அர்ப்பணிக்கின்றார்கள். அவர்களோடு நம்மையும் அர்ப்பணிப்போம். சீருடை எவ்வித வேறுபாடுமின்றி பள்ளியில் அனைவரும் சமம் என்பதை குறிப்பது சீருடை. என் பள்ளிக்கான அடையாளமும் அதுவே. சமத்துவ உணர்வுடன் வாழ அருள் வேண்டி மாணவிகள் அனைவரையும் எமது பாளை மாநில தலைவி அவர்கள் பள்ளியின் சீருடை வழியாக அர்ப்பணிக்கிறார்கள். ஏற்று அருள் தாரும் இறைவா. கல்வி சாதனங்கள். எம் மாணவிகள் கல்வியின் மாண்பை உணர்ந்து இலக்கு நோக்கி பயணிக்க அவர்களை வழிநடத்தும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இறையை வேண்டி உறவின் பாலமாக விளங்க மதுரை மாநில தலைவி அவர்கள் இந்த கல்வி சாதனங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். ஏற்றிடுவீர் இறைவா. கனிகள் உழைப்பின் பயன் நற்கனிகள். பிஞ்சு மலர்களான எம் மாணவிகள் எதிர்கால வாழ்வில் இறைவனுக்கும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் நற்கனிகளாக பலன் கொடுக்கவும் இதனால் சமுதாயம் வளம் பெறவும் வேண்டி நற்கனிகள் வழியாக சிவகங்கை மாநில தலைவி அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள். நற்பலன் கொடுக்க வரமருளும் இறைவா. அப்பம். அப்பம் நம்மிடையே இருக்க வேண்டிய ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. பல கோதுமை மணிகள் ஒன்று சேர்ந்து அப்பமாக உருவாவது போல பள்ளியில் படிக்கும் குழந்தைகள், அவர்களின் பெற்றோர், ஆசிரியர்கள் இணைந்ததுதான் எம் பள்ளி. ஆகவே பெற்றோர் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்ந்திட வேண்டி எம் ஆசிரியை திருமதி மரிய செல்வம் அவர்கள் இந்த அப்பத்தின் வழியாக அர்ப்பணிக்கின்றார்கள். நல்வாழ்வு வாழ அருள் புரியும் இறைவா. ரசம். கானாவூர் திருமண விழாவில் நிறைவையும் பகிர்வையும் தருவதாக அமைந்தது இயேசுவின் புதுமையால் கிடைத்த திராட்சை ரசம். எம் பள்ளியும் 60வது ஆண்டின் வைர விழாவின் மகிழ்வினை நிறைவாக அனுபவித்து மகிழ்கிறது. எமது பள்ளியின் நிர்வாகத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். வருகின்ற காலங்களிலும் இறைவனின் ஆசி பள்ளிக்கும் அதனோடு தொடர்பு கொண்டுள்ள ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க அருள் வேண்டி எம் பள்ளியின் மாணவி லில்லி ரோஸ் திராட்சை ரசத்தினை அர்ப்பணிக்கிறார்கள். ஆசீர்வதியும் இறைவா. படைப்புகள் கொடுத்ததை படைக்கின்றோம் இறைவா. இறைவா என்னை பொழுதாயே சிலுவி சிலுவி எங்கள் காணிக்கையை எளியவன் படைக்கும் பணிப்பொருளை நிரப்ப பெற்று ஈட்ட தாழ்வுகளை அன்பினர் நெறி நின்று அகற்றி உமது அமைதி நிலவும் ஒரே குடும்பமாக மாறிட செய்தருளும். ஆற்றல் மிக்க இறைவா, புனித மரியாளின் அமலோற்ப விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை அன்புடன் ஏற்றருளும்.
கருவில் உருவான நேர முதலே உம்முடைய அருளால் நிறைந்து விளங்கிய புனித மரியாதைப் போன்று நாங்களும் தீமையின் தாக்குதலிலிருந்து காக்கப்பட்டு முழுமையான விடுதலை வாழ்வு வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் போலுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருள் கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: அதை தூயாவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி
வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். இயேசு ஆண்டவரே, எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்பிற்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியா, அவருடைய கணவர் புனித யோசேப்பு, உம்முடைய புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குகின்ற இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவை உம்மடியாராகிய எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜூர் பால்ராஜ், இன்று திருப்பலி நிறைவேற்றுகின்ற ஆயர் பீட்டர் எமிஜியஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்முடன் சேர்த்து கொள்ளும். உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை எல்லாம் கண்டு எந்நாளும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனே நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக.
உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. வைர விழா கொண்டாடுகின்ற இந்த மகிழ்ச்சியில் நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் இருக்கிறது, எங்களுக்கும் இருக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அர்ப்பண வாழ்வு ஆண்டினுடைய மைய சிந்தனையாக வெளிப்பாடாக எஸ்ஐயா இறைவாக்கு 59வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அதுவே இன்றைக்கு வாழாக அமைப்போம். நம்ம எல்லாரும் பாடலாமா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா இல்லையா? அதை பகிர்ந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? சரி, சிலர் முதல்ல மகிழ்ச்சி எங்க ஆரம்பிக்கணும்னா இதயத்தில் ஆரம்பிக்கும். அகமகிழ்வோம் பாடுங்க பார்ப்போம். இங்க இருக்கணும். இதயம் மகிழ்ச்சியா இருக்குதா? எல்லாரும் சேர்ந்து வாய் திறந்து எல்லாரும் பாடுங்க. அகமகிழ்வோம் அக்களிப்போம் ஆர்ப்பரிப்போம். எல்லா கைகளும் உயர்த்துங்க. எல்லாரும் கைகளை, எல்லா பிள்ளைங்களும் கைகளை உயர்த்து. எல்லாம் கரங்கள் நல்லா தானே இருக்குது. என்ன நல்ல உயர்த்துங்க, நல்ல சந்தோஷமா. அகமகிழ்வோம் அக்களிப்போம் ஆர்ப்பரிப்போம். எல்லா கரவுல எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம். நீங்கள் எல்லாம் வைர விழா கொண்டாடுகின்ற வைரங்கள். இந்த மகிழ்ச்சியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். திரும்ப ஒருக்கா பாடி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளலாமா? பாடுங்க பாப்பா. இங்க இருந்து தொடங்குங்க, இதயத்திலிருந்து தொடங்க. அகமகிழ்வோம். நல்ல கை உயர்த்தி நல்ல கை ஆட்டுங்க. நம்ம முகத்தை தான் ஆட மாட்டுக்கு சிரிக்க மாட்டுக்கு. அகமகிழ்வோம் அக்களிப்போம் ஆர்ப்பரிப்போம். கரபுள்ளி எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சி இந்த வைர விழா வாழ்த்து செய்திகளை உங்கள் சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு பணிக்கிறேன். எல்லோருக்கும் சமாதானம், உங்களுக்கும் சமாதானம். சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம்.
வானின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் தன்னை திருவிருந்தின் வழியாக நமக்கு உணவாக தந்து நம்மை அவரோடு என்றும் ஒன்றித்திருக்க அருள் தர வரம் தர நம்மில் வருகின்றார். இத்திருவிருந்தில் பங்கெடுக்க அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.